திமுக மற்றும் காங்கிரஸ் இடையே தொகுதி உடன்பாடு கையெழுத்தாகியிருக்கிறது. மேலும் விவரங்களோடு செய்தியாளர் வினேஷ் சரவணன் இணைப்பில் இருக்கிறார். வினேஷ், வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம். நாடாளுமன்ற தேர்தலுக்காக திமுக காங்கிரஸ் இடையே தொகுதி பங்கீடு ஒப்பந்தம் தற்பொழுது கையெழுத்தாக இருக்கிறது. திமுக காங்கிரஸ் இடையே நாடாளுமன்ற தேர்தலுக்கான தொகுதி பங்கீடு ஒப்பந்தம் அண்ணா அறிவாலயத்தில் தற்பொழுது கையெழுத்தாக இருக்கிறது. திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினுடன் டெல்லியில் இருந்து வந்த காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர்கள், காங்கிரசுடைய மூத்த தலைவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார்கள். குறிப்பாக கடந்த 2019 நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரசுக்கு தமிழகத்தில் 9 தொகுதியும், புதுச்சேரியில் 1 தொகுதியும் என ஒட்டுமொத்தமாக 10 தொகுதியில் ஒதுக்கியிருந்தார்கள். இந்த 10 தொகுதியை எந்த விதமான குளறுபடியும் இல்லாமல், எந்த விதமான குறைந்த தொகுதிகளும் இல்லாமல் மீண்டும் திமுகவுடன் கேட்டு பெற தொடர்ந்து 1 மாத காலமாக காங்கிரஸ் தலைமை முயற்சி மேற்கொண்டு வருகிறார்கள். அந்த அடிப்படையில் ஜனவரி 28ஆம் தேதி முதற்கட்ட பேச்சுவார்த்தையை நடத்திய காங்கிரஸ் தற்பொழுது இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தையை தற்பொழுது அண்ணா அறிவாலயத்தில் நடத்தி வருகிறார்கள். இந்த கூட்டணி பேச்சுவார்த்தையில் காங்கிரஸ் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் கே.சி. வேணுகோபால், பேச்சுவார்த்தை குழு ஒருங்கிணைப்பாளர் முகுல் வாஸ்னிக், காங்கிரஸ் கட்சியினுடைய தமிழக பொறுப்பாளர் அஜய்குமார், கட்சியினுடைய மாநில தலைவர் செல்வ பெருந்தை உட்பட 3 பேர் கொண்ட குழுவினர் தற்பொழுது வந்திருக்கிறார்கள். அதே போல நாடாளுமன்ற மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்களும் இந்த பேச்சுவார்த்தையில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். கூட்டணி கட்சிகளுக்கு பொறுத்தவரை கிட்டத்தட்ட விசிக, மதிமுக என பல்வேறு கட்சிகளுக்கும் தொகுதி உடன்பாடு கையெழுத்தான நிலையில் தற்பொழுது இன்னும் சிறிது நேரத்திலே காங்கிரஸ் கட்சிக்குடனான தொகுதி உடன்படிக்கையை முதலமைச்சர் அவர்கள் கையெழுத்திட இருக்கிறார். ஏற்கனவே கிட்டத்தட்ட 9 தொகுதிகளை திமுக தன்னுடைய கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கியிருந்தார்கள். அந்த அடிப்படையில் ஒட்டுமொத்தமாக தற்பொழுது இந்த நாடாளுமன்ற தேர்தலில் திமுகவிற்கு, காங்கிரசிற்கு கடந்த முறை ஒதுக்கப்பட்ட 10 தொகுதிகளுமே மீண்டும் அதே அடிப்படையில் தற்பொழுது திமுக ஒதுக்கியிருக்கிறது. கடந்த தேர்தலில் 9+1 புதுச்சேரியில் 1 தொகுதியும், தமிழ்நாட்டில் 9 தொகுதி என 10 தொகுதிகள் ஒதுக்கியிருந்தார்கள். அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லாமல் இந்த முறையும் கிட்டத்தட்ட தமிழகத்தில் 9, புதுச்சேரியில் 1 என ஒட்டுமொத்தமாக 10 தொகுதிகளை திமுக தற்போது ஒதுக்கியிருக்கிறது.